உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்த இரக்கத்திற்காக, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வந்த விதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2 கரத்தை உயர்த்தி கர்த்தாவே உமது கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை உம்முடைய சிறகின் நிழலிலே பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். உமது கிருபையை எங்களுக்கு பெருக பண்ணினீர். எங்களை வாழ வைத்தீர். எங்களுக்கு பலன் தந்தீர். போதுமானவராக இருந்தீர். எங்களை தைரியப்படுத்தினீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் உடன் பயணித்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணினீர். அந்த தயவை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரத்தையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, அந்த பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி, தெய்வமே உம்முடைய கிருபை இன்னும் எங்கள் மேல் பெருகி வரட்டும் என்று கேளுங்க. இந்த ஆராதனை வேளையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் உன்னதர் என்று சொல்லி உயர்த்துகிற பொழுது, அந்த பரலோகத்தின் மகிமையினால், அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களும் நிரப்பப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வந்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நின்னடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் இந்த உலகில் எங்களுக்கு வேறு யார் உண்டு? ஆண்டவரே, நீரல்லால் பரலோகில் யாருண்டு? 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இந்த பரலோகத்திலும் பூமியிலும் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, வேறு விருப்பம் இல்லை. ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. இத்தனை மகத்துவமுள்ள பதவி, இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேளையாம் எங்களுக்கு. ஆமாண்டவரே, இந்த அருமையான தருணம், இந்த அருமையான நேரம் கர்த்தர்களுக்கு தந்ததற்காக, ஆண்டவராகிய தேவர்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இத்தனை மாதயவு நின் கிருபை. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானதூத சேனைகள் உம்மை போற்றுகிறது. அந்த பரலோகத்தின் தூதர்கள் உம்மை போற்றுகிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்களோடு இணைந்து நாங்களும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாத்தீரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை சேர்ப்போமா? நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரை வான தூத சேனைகள் ஓய்வின்றி உம்மை துதிக்கிறது. அந்த தூத சேனைகளோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பெரியவர் என்று போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் உம்மை போற்றி துதிக்கிறோம். உம்முடைய சொந்த படைப்புகள் ஆகிய நாங்களும் உம்முடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் கர்த்தர் பலத்த கிரியைகளை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். சந்தோஷமாய் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி கர்த்தரை போற்றிட. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல அவருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? ரெண்டு கரத்தை உயர்த்துவர்களே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த என்று நாம் கர்த்தரை நாம் போற்றி பாடி துதித்து அவருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி எல்லாரும் இணைந்து சந்தோஷமாக. ஆண்டவரே எப்போதும் பெரியவர், எப்போதும் பெரியவர். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள், சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள், சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா. ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, அந்த உன்னதமானவரை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே.
துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தர் இல்லை, நீர் ஒருவரே பரிசுத்தர். அந்த தூத சேனைகளோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சந்தோஷமாய் எல்லாரும் உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை பாடி துதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமம். ரெண்டு கரத்தை நல்ல தட்டி எல்லாரும் இணைந்து சந்தோஷமாய் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் எங்கள் உன்னதமான தேவனே, நீர் பெரியவர். ஒரு சத்தத்தை கூட பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ, என்றும் உம்மை ஆண்டவரே தெரிந்தெடுத்தீரே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை ரெண்டு கரத்தை உயர்த்தி நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். ஒரு விஷயம் கூட நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், அவரே பெரியவர், அவரை போற்றுகிறவர்கள், அவருடைய நாமத்தை பிரசன்னப்படுத்தும்படி ஆயத்தமாய் மத்தியிலே வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி நீ பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? நீ பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உயர்த்தட்டுமே. கரங்களை தட்டி எல்லாரும் அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த பெரிய நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, உன்னதமான நாமத்தை நாங்கள் ஒன்றிணைந்து உயர்த்துகிறோம், நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு? இந்த பூலோகத்திலும் உம்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை. எல்லாம் எங்களுக்கு இயேசுதான், எல்லாம் எங்களுக்கு அந்த ராஜாதி ராஜாதான். அவராலே தான் நாங்கள் பலனடைகிறோம், அவராலே தான் நாங்கள் சேனைக்குள்ளே பாய்கிறோம், அவராலே தான் நாங்கள் ஒரு மதிலை தாண்டுகிறோம், அவராலே தான் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், அவராலே தான் நாங்கள் அற்புதங்களை பெறுகிறோம், அவராலே தான் நாங்கள் மேன்மை அடைகிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது அவராலே
நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து அவராலே நான் ஒரு மதிலை தாண்டி அவராலே எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன் என்று நம்புகிறவர்கள் நம்பிக்கைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் கரம் தட்டி கர்த்தரை ஒரு விசை கூட மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. எல்லாரும் எழுந்து சந்தோஷமாய் கரம் தட்டி இந்த பாடலை நம் உற்சாகத்தோடு பாட போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சேர்ந்து உற்சாகத்தோடு நாம் நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் இணைந்து கிருபை நல்லது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமாய் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. தேவன் நம்மை பலப்படுத்துவார். நம்புறவங்க இந்த வார்த்தைகளை சேர்த்து சொல்லி பாடுவோம். மதிலை தாண்டிடுவே, ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. சேர்ந்து சொல்லுங்க. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, எனது சின்ன பிள்ளைகள் எல்லாம் கை தட்டி எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி, ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மங்கி எரிகிற திரி அவர் ஒரு நாளும் அணைப்பதில்லை, அவர் ஒரு நாளும் அந்த திரியை அணைத்து போகவிட மாட்டார். ஐயா, ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயரே அமர செய்தி, உயரே அமர செய்தி. மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயரே அமர செய்தி, உயரே அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீரே. ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைப்பவரே, வாழ வைத்தவரே, வாழ வைப்பவரே, ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாவினால், உங்கள் உதடுகளால், உங்கள் இருதயத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை உற்சாகத்தோடு செலுத்தும் பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை, அந்த துதி ஆராதனைகளை அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா, ஐயா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதி பலிகளை செலுத்தி நல்ல கரங்களை தட்டி உற்சாக பலிகளை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் அனைவரும் இணைந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை பலத்தால் இடை கட்டுகிறவரே, எங்கள் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்துகிறவரே, எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவரே, எங்களை நீதியின் பாதையை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி 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 சொல்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலன் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வருவது தேவ கிருபை என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம், உம்மாலே நாங்கள் ஜெயமெடுப்போம், உம்மாலே சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளுவோம். எங்களுக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகளை நாங்கள் ஆண்டவரை இல்பொருளாய் மாற்றுவதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வி என்கிற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. அந்த தேவ பலனும் எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல உற்சாக மனதோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. தேவன் இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறார். யார் யார் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களோ, யார் யார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்களோ, அத்தனை பேர் மேலும் அத்தனை குடும்பங்கள் மேலும் கர்த்தருடைய அளவில்லாத மகிமை இறங்கி வருகிறதுனால் நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிங்க, துதிங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, ஆண்டவரே, இந்த தருணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே நாங்கள் கருதுகிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, எத்தனையோ பேர் இந்த வாய்ப்புக்காக ஏங்கி தவித்து அவர்களுக்கு கிடைக்கல. ஆண்டவரே, அநேகர் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள், அநேகர் வியாதியோடு பலவீனத்தோடு எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை அலங்கரித்து இந்த இடத்திலே வந்து தேவ சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை எங்கள் தேவன் எங்களுக்கு தந்தீரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. உமது கிருபை பெரியது, அந்த கிருபை பெரியது. அதை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம், அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், சிறியோர் முதல் பெரியோர் வரையிலோ. ஆண்டவரே, உம் சந்நிதியிலே நின்று நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? உம்மையே நான் உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து நீங்க சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை.
சத்தம் உயரட்டும். நீங்க சத்தமா வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடிகிறது வரையிலும், ஆயுள் முடியும் வரை நாங்கள் உம்மை தொழுதிடுவோம், உம்மை உயர்த்திடுவோம். ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை. உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க சத்தமா பாருங்க. நீங்க சத்தமா ஆண்டவரே உமக்கு ஆராதனை. இறுதியாக 2 கரத்தை உயர்த்தி, ஆயுள் முடிகிறது வரையிலும் நான் உம்மை துதிப்பேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை நாங்கள் தொழுதிடுவோம். ஆராதனை ஆராதனை ஜீசஸ், ஆராதனை ஆமாண்டவரே, ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஆராதனை நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சத்தமாக ஸ்தோத்திர பலிகள் உயரட்டும். வானத்திற்கு நேராக, பரலோகத்தின் தேவனுக்கு நேராக 2 கரத்தை உயர்த்தி, ஆராதனை நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆராதனையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிகாரியான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்தும், உமது கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நின்றவனமாக 47வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 47வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் இணைந்து இந்த வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்பதற்கு ஆயத்தமாகலாம். நாம் எல்லாரும் நின்றவனமாக 47வது சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக நம்ம எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சந்தோஷமா ஒரு 3 எழுதி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை நல்லது. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எல்லாரும் அறிக்கை பண்ண போகிறோம். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். ஸ்தோத்திரம். நாம் அதை இப்பொழுது வாசிக்க போகிறோம். இவ்விதமாய் நான்
37, 38, 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்றீங்க? முதலாவது நாம் ஆயத்தமாகணும், அதை தொடர்ந்து நம்மோடு இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய எல்லா திட்டங்களுக்கும் காரியங்களுக்கும் இறுதியிலே அந்த பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு நாமும் ஆயத்தமாகணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும். இதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் நான் முதலாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற நீங்கள் யாராவது இருந்தால் ஒரு விசை எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நல்ல கரங்களை தட்டி இந்த சகோதரி நாம் வாழ்த்து வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23:1, 23வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மேய்ப்பராக, நல்ல போதகராக, நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருந்து உங்களை வழிநடத்துவார். நீங்கள் ஒருபோதும் குறைவுள்ளவர்களாக இருப்பதில்லை, நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள் சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இன்றைக்கு புதிதாய் வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு புதிதாய் உம் சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்ன வார்த்தை இவர்கள் வாழ்விலே பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதோடு அனைவரும் இணைந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் மனதில் இருக்கிறதோ, என்னென்ன யோசனைகள் இருக்கிறதோ, அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உம்முடைய நாம மகிமைக்கென்று இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கூட்டம் முடிவில் நீங்க முன்பக்கமா வருவீர்களானால் தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்களுக்கு நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். சங்கீதம் 37:6, 37வது சங்கீதம் 6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வலது கரத்தை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் பிறந்த நாளையும் திருமண நாளை காண்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். ஆண்டவரே, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் இவர்கள் வாழ்வில் எடுக்கிற முயற்சிகள், அதற்கேற்ற பிரயாசங்கள், அதற்கேற்ற நீதியை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்து அற்புத விதமாய் இந்த வருஷம் முழுவதுமாய் நீ நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சரீர ஆரோக்கியத்தை தாரும், செய்கிற செயல்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும், போகிற வருகிற இடத்தில் பிரயாண பாதுகாப்புகளை தாரும். யாரை சந்தித்தாலும் நியாயமாய் ஆண்டவரே, நேர்மையாய் நீதியாய் பேசி அவர்களும் தேவ தயவை இவர்கள் மூலமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை, அநேக திருமண நாட்களை பார்த்து இவர்கள் சந்தோஷமாய் நீடிய ஆயுள்சை பெற்று வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நடைபெறுகிற ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியம், செந்தரை பகுதி, கடலோர ஊழியம், குளச்சல், துண்டு பிரதி ஊழியம், பூட்டேற்றி, கடலோர ஜப ஊழியம், பெரிய காடு, ஜபநடை ஊழியம், பாலவிளை பகுதியில் நடைபெறுகிறது. ஒரு விசை கரம் உயர்த்தி இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்களை நாங்கள் சந்திக்கவும் அவர்கள் ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தவும் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் கிராமத்திலோ உங்கள் அருகாமையிலோ கிராம நற்செய்தி கூட்டத்தை நீங்கள் நடத்த நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய எல்லா உபகரணங்களும் எல்லா பொருட்களும் எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் எந்த சிரமமோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இடத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். ஒரு அருமையான ஒரு காம்பவுண்டோ இல்லை ஒரு பொதுவான இடத்தையோ நீங்கள் தேர்வு செய்து உங்கள் கிராமத்தில் அந்த ஊழியத்தை நீங்கள் நடத்த நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் முன் வருவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. சனிக்கிழமை அற்புதத்தினால் கூட்டம். சனிக்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும், அன்றைக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால் வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு சபையில் நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை 2 ஆராதனைகளிலும் வழக்கம் போல நடைபெறும். அதற்கான மூப்பருடைய ஆயத்த ஜெபம் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். இன்றைக்கு முதலாவது ஆராதனை முடிந்ததற்கு பிறகு 9:15 முதல் 9:30 வரையிலும் மூப்பர்களுக்கான ஒரு குறுகிய நேர ஒரு ஆலோசனை கூட்டம் உண்டு. அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு ஆசிரியர்களுக்கான ஓய்வு நாள் ஆசிரியர்களுக்கான கூடுகை இன்றைக்கு இருக்கிறது. அதனால் ஆசிரியர்கள் யாரும் நீங்கள் போய்விட வேண்டாம், அதில் அமர்ந்து நீங்கள் சொல்லும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு 2வது ஆராதனைக்கு பிற்பாடு உணவு வழங்குகிறவர்கள் சகோதரர் அஜித், சகோதரி சுஜி அவர்கள் கருங்கல். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்குரிய செலவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, அவர்கள் பொறுப்படுத்திருக்கிறார்கள். இதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரே அந்த உணவை நாங்கள் சாப்பிடுகிறோம். வருகிற ஜனங்கள் அதை சாப்பிடுறாங்க, நாங்களும் அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாய் நம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு காரணமாக இருக்கிற இந்த குடும்பத்தை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் அஜித் சுஜி அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்களும் இது போல ஒவ்வொரு வாரமும் ஏதாகிலும் உங்கள் பொருத்தனையாகவோ அல்லது யாருடைய ஞாபகார்த்தமாகவோ நன்றி காணிக்கைகளாகவோ இதை நீங்கள் செய்ய விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் இதற்குரிய பலனை உங்களுக்கு தருவாராக. ஒரு திருமண தகுதி அறிவிப்பு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆலஞ்சி அஞ்சல் சந்திரையில் வசிக்கும் திரு எம் ஜேம்ஸ் கென்னடி, திருமதி மேரி நிர்மலா இவர்களின் மகள் ஜியோஸ்டனிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்புலம் மஞ்சள் மிடாலக்காடு வசிக்கும் திரு ராஜரத்னம், திருமதி அன்னலதா இவர்களின் மகன் ஆர் அர்ஜுனுக்கும் 31/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு புனித சவேரியார் சமூக நலக்கூடம் ஆலஞ்சியில் வைத்து ஜியோஸ்டனியும் அர்ஜுனும் திருமண நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்களை இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 5 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும். இது 3வது தகுதி. இந்த வருஷம் இறுதியிலே நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி உதவும் கரங்கள் என்கிற நம்முடைய திருச்சபையின் ஊழியத்தின் மூலமாக நாம் தொடர்ச்சியாக எல்லா வருடமும் அதை செய்து வருகிறோம். இந்த வருஷமும் நாம் அதை செய்வதற்கு ஆயத்தமாகிறோம். நீங்கள் போகும் பொழுது இந்த முன்பக்கமாக உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவும் கரங்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு ஒரு தொகையாக ஒரு உதவியாக நீங்கள் அதை கொடுத்து வருஷ இறுதியிலே நீங்கள் அதை கொண்டு வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்கிறோம். இந்த உதவிகள் ஏழைகளுக்கு அந்த வருஷ இறுதியிலே உதவி செய்வதற்கு அது பயன்படுத்தப்படும். கர்த்தர் அதற்குரிய பலனை உங்களுக்கு நிறைவாய் தருவாராக. இப்பொழுது ஒரு பிள்ளை பிரதிஷ்டை போதகர் முன்பதாக வந்து சகோதரர் ஆனந்த் ஆபிரகாம், சகோதரி பெர்லின் பிரஜிதா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த 2வது பிள்ளையை இப்பொழுது அவர்கள் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை செய்யும்படி கொண்டு வருவார்கள். நாம் ஜெபத்தோடு நாம் காத்திருக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்திலே நம்ம சொல்லப்படுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன், எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் சொன்னாரு, அடுத்த மாதம் எனக்கு திருமணம், அதுக்கு அடுத்த வருஷத்தில் இதே நாளில் என் பிள்ளையை நான் பிரதிஷ்டை பண்ணுவேன் என்று சொல்லிக்கிட்டு மார்பை தட்டி அவர் பேசினார். ஆனால் இந்த நாள் வரையிலும் அவருடைய மார்பை தட்டி அவர் பேசினார். அவருக்கு குழந்தை இந்த நாள் வரை இல்லை. ஆனால் 65-67 வயசு அவரை தாண்டி விட்டது. சிலவங்களுடைய வேதத்தில் சொல்லுது, பிள்ளைகள்
கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அது கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற நம்முடைய பலமோ நம்முடைய பணமோ இப்படிப்பட்ட செல்வங்களை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார். இந்த சுதந்திரத்தை தேவன் காப்பாற்ற வேண்டும். தேவன் என்ன செய்ய வேண்டும்? நீடித்த நாட்களை கொடுக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தில் அந்த தானியலுக்குள் இருந்த 10 மடங்கு ஞானம் இந்த சுதந்திரத்துக்குள் வெளிப்பட வேண்டும். இந்த சுதந்திரம் தேசத்திற்கும் குடும்பத்துக்கும் ஜனங்களுக்கும் சாட்சியாய் நிற்க வேண்டும். எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லப்படுது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். இந்த பலனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல, சொல்லுங்க என்ன சொல்லுங்க, ஒலிவ மரத்தின் இல்லை சத்தமா சொல்லுங்க, ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல இருப்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஒலிவ மரத்தை ஒப்பிட்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒலிவ மரத்தை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த ஒலிவ மரம் என்ன? அந்த ஒலிவ மரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கம் வந்தது. அந்த வெள்ளப்பெருக்கத்தில் மனுஷர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் அழிந்து விட்டது. தண்ணீர் வற்றியிருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பதற்கு நோவா முதலாவது ஒரு காகா விடுகிறார். அது இருக்க இடமில்லாதபடி திரும்பி வருகிறது. இரண்டாவது நோவா ஒரு புறாவை அனுப்புகிறார். அந்த புறாவை அனுப்பும் பொழுது அது ஒரு ஒலிவ இலையை கவிக்கொண்டு வருகிறது. கவனமாய் கேளுங்க, ஒலிவ இலையை கவிக்கொண்டு வந்தது. அந்த ஒலிவ இலை கவிக்கொண்டு வந்தது. ஆனால் மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மனுஷர்கள் எல்லாரும் அழிந்து விட்டார்கள். ஆனாலும் அந்த தண்ணீருக்குள்ளே கிடந்த அந்த ஒலிவ மரம், அந்த ஒலிவ இலை அழியவில்லை. காரணம் என்ன? அந்த ஒலிவ இலைக்கு ஒரு கட்டித்தன்மை இருக்கிறது. அந்த ஒலிவ இலைக்கு அழியாத ஒரு தன்மை இருக்கிறது. அதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல இருப்பார்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவார்கள் அல்லேலூயா. இந்த சன்னதி ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல தேசத்துக்குள் இருப்பதற்கு நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த சன்னதியை நாம் ஆஸ்வதிக்க போகிற அருமையான ஆனந்த், ஆபிரகாம், பெர்சின், பெர்லின், பெஜிதா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2வது பிள்ளையை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிள்ளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு பிள்ளையை எடுத்து பிள்ளையை தொட்டு அவர் ஆஸ்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்கிரீன்ல அப்படியே காணிச்சிருக்கேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய இந்த தயவுள்ள அன்பு கரத்துக்குள்ளே எல்லாம் பெண்கள் அந்த கையே உயர்த்த மாட்டேங்கிறீங்களே, ஏன்? உங்களுக்கு என்ன சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பிள்ளையை உம்முடைய தயவுள்ள கரத்திலும் நன்மையின் கரத்திலும் ஆஸ்வதிக்கிற கரத்திலும் அரவணைக்கிற கரத்திலும் பாதுகாக்கிற உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற கரத்துக்குள்ளும் தருகிறோம். இந்த பிள்ளை ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலிலும் வளர்ந்து பெருக வேண்டும் அப்பா. அதோடு கூட இந்த பிள்ளை தானியலுக்குள் வெளிப்பட்ட அந்த 10 மடங்கு ஞானம் இந்த பிள்ளைக்குள்
ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தோடு விவேகத்தோடு அறிவோடு எங்களுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு வருகிற வியாதிகளுக்கும் ஆபத்துக்கு நீ விலைக்கு மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளை பிலிப்பினுடைய பிள்ளைகள் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிகளாய் இருந்தது போல இந்த பிள்ளை சபையின் நடுவிலும் கூடி ஜெபிக்கிற இடத்திலும் குடும்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரே ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுவாளாக என்று சொல்லி இந்த அன்பான எங்களுடைய அன்பு பிள்ளைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெஸ்வினா ஜோனல் ஜெஸ்வினா சோனல் ஜோனல் என்று சொல்லி பெயரை சுட்டுகிறோம் ஐயா. இந்த நாளிலிருந்து இந்த அன்பு பிள்ளை ஜெஸ்வினா ஜோனல் என்று அழைக்கப்படுவாளாக. ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய பெயரை நீ பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம்பாங்களை கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் அதை கரங்களில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உம் சமூகத்திலிருந்து பெற்று உமக்கு நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக இது ஊழியத்திற்காகவும் அனைவருடைய வாழ்வின் ஆதாரங்களுக்காகவும் பிரயோஜனப்படுத்தும்படி நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய பலனை நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, வீண் செலவுகளுக்கெல்லாம் விலைக்கு காப்பீராக இன்னும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மரம் கீழே காத்திருப்பேனே, நான் தானை போலவே உத்தமனாகவே. அத்திமரம் கீழே காத்திருப்பேனே, நான் தானை போலவே உத்தமனாகவே. உம் ராஜ்யம் வருகவே, உம் சித்தம் செய்யவே, உமக்காய் வாழவே ஒவ்வொரு நாளுமே. உம் ராஜ்யம் வருகவே, உம் சித்தம் செய்யவே, உமக்காய் வாழவே ஒவ்வொரு நாளுமே. கள்ளமில்லா உள்ளம் தாரும், கபடில்லா எண்ணம் தாரும்,
வஞ்சமில்லா நெஞ்சம் தாரும் இயேசுவே உம்மை போலவே. கொள்ளை கொண்ட அன்பருக்கு வெள்ளைக்கல் பரணியை உடைத்தே ஊற்றினாள், வாசனை வீசினாள். கொள்ளை கொண்ட அன்பருக்கு வெள்ளைக்கல் பரணியை உடைத்தே ஊற்றினாள், வாசனை வீசினாள். குறைகள் கூறிடும் குறை உள்ள மனிதனின் கண்கள் முன்னே கர்த்தர் புகழ்ந்திட, குறைகள் கூறிடும் மனிதன் கண் முன்னே கர்த்தர் இயேசு புகழ்ந்திட. கள்ளமில்லா உள்ளம் தாரும், கவடில்லா எண்ணம் தாரும், வஞ்சமில்லா நெஞ்சம் தாரும் இயேசுவே உம்மை போலவே. கள்ளமில்லா உள்ளம் தாரும், கவடில்லா எண்ணம் தாரும், வஞ்சமில்லா நெஞ்சம் தாரும் இயேசுவே உம்மை போலவே. நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை பெரியது. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அவர் நித்தமும் நம்மை காத்து நடத்துவார். நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின பாரம் நம்மை அழுத்தினாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்தி போதுமானவராக இருந்து நம்மை தப்புவித்து அவர் கனப்படுத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால எல்லாரும் இந்த ஜெப நேரத்தில் கர்த்தாவே எங்களோடு இங்க பேசுங்கப்பா. நாங்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை, நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே என்று நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே நாம் தெரியப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காது, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த பாடலம் சேர்ந்து ஜெப சந்தையோடு நாம் பாடி ஜெபிக்க போகிறோம். நீதிமானை ஒருபோது அவர் தள்ளாட விட்டார், நித்தமும் நம்மை காத்து நடத்திடுவார் என்று நாம் இணைந்து ஒருமித்து நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் நல்ல கைத்தட்டி வாய்களை திறந்து நாம் பாடி அந்த உன்னத நாமத்தை நாம் உயர்த்தலாம்.